அலைக்கும். ஸோ இன்றைக்கி டேட்டு 29 ஏப்ரல் 2026. இன்றைக்கி நம்ம டேஷ்போர்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். -1200 கிட்ட நம்ம டோட்டல் ரிட்டர்ன் இருக்குது. ஸோ ஓவரால் எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் பார்த்துக்கிட்டு வரோம். நமக்கு இருக்கிறது ஹலாலானது 3 தான். ஃபஸ்ட்டு இருக்க யூடி நிஃப்டி 500, தென் டாடா எத்திக்கல், தென் குவாண்டம் எத்திக்கல். ஸோ இன்றைக்கி நம்ம பிளான் என்னென்னா, ஒன் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் நான் ஹலாலை எக்ஸிட் பண்ணுறோம். ஸோ எப்படி எக்ஸிட் பண்ணுறோம், எப்படி ரீடம் பண்ணுறோங்கிற ப்ராசஸ் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ உங்களுக்கு அப்படியே அதில் ஓடிபி வரும். ஸோ ஒன்ஸ் அந்த ஓடிபி ஆட்டோமேட்டிக்காக அதில் அந்த ஓடிபி டீட்டெயில்ஸ் கிடச்சதுக்கப்புறம் இது ரீடம் ப்ளேஸ் ஆகிருச்சு ஆர்டர். ஸோ மேலே எனக்கு அந்த ஓடிபி மெசேஜாக வந்திருக்கு. இந்த ரீடம் பார்க்குறீங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நம்ம 1 by 1 நான் ஹலால் ஃபண்ட்ஸை ஃபுல்லாக ரீடம் பண்ணுறோம். பண்ணிவிட்டு பியூர் ஹலாலாக மாற்றிடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இப்போ காட்டிக்கிட்டு இருக்கிறது ஒன்லி ஹலாலான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் காட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒன்றில் 3000, ஒன்றில் 500 அந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த நிப்பானில் இப்போ இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. ஸோ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ரீடம் பண்ணும்போது என்ன அமௌண்ட்டு காட்டுதோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ராங். ஆக்சுவலாக இப்போ 491ங்கிறது இன்றைக்கி காட்டுது. பட் இன்னையோட டேட்டோட எக்ஸிட்டில் என்ன அமௌண்ட் வருதோ, மேபி அது 500 இருக்கலாம், 500 அபோவ் இருக்கலாம், 600 அபோவ் இருக்கலாம், இல்லைனா 450 கூட மாறலாம். ஸோ அந்த டேவோட எண்டில் க்ளோஸ் அவுட் எப்படி இருக்கோ அதுதான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர எக்ஸாக்டாக 491 அப்படி இருக்காது. அதிலேயே போட்டிருக்காங்க பாருங்கள், ஃபைனல் ரீடம் அமௌண்ட் வில் டிபெண்ட் ஆன் NAV ஆஃப் 29 ஏப்ரல். ஸோ இன்னையோட எக்ஸிட்டில் தான் அது தெரியும். ஸோ அது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். தென் நம்ம எப்போவும் எஸ்ஐபி பண்ணுறது கிடையாது, ஒன் டைம் மட்டும்தான் பண்ணுவோம். வரக்கூடிய காலங்களில் நம்ம அதை எப்படின்னு சொல்லுவோம். எப்படி ஒன் டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறங்கிற டீட்டெயில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். சப்போர்ட் கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.